ஹரே கிருஷ்ணா. ஓம் நமோ பகவத்தே வாசுதேவாய. ஹரே கிருஷ்ணா. ஸ்ரீமத் பகவத்கீதை அத்தியாயம் 3 கர்மயோகம். இதில் பதம் 30. மயி சர்வாணி கர்மாணி சந்நியஸ்ய அத்யாத்ம சேதசா நிராசீர் நிர்மமோ பூத்வா யுத்யஸ்வ விகதஸ்வர. டிரான்ஸ்லேஷன். எனவே அர்ஜுனா, உனது செயல்களையெல்லாம் எனக்கு அர்ப்பணித்து என்னில் நிலைத்த மனத்துடன் பலனில் பற்றற்று அகங்காரத்தையும் ஊக்கமின்மையையும் விட்டு போரிடுவாயாக. ஹரே கிருஷ்ணா. பர்பட் பை ஷீல பிரபாத். ஜெய் ஷீல பிரபாத். இதில் 4 விஷயங்களை இந்த ஸ்லோகத்தில் பகவான் சொல்கிறாரு. முதலாவது என்னென்னா, பகவான் கிருஷ்ணரை முழுசும் நம்பி செயல்களை செய்வது. அதுதான் உன்னுடைய செயல்களை எல்லாம் எனக்கு அர்ப்பணி அப்படின்னு சொல்கிறாரு. ரெண்டாவது என்னென்னா, பலனை எதிர்பார்த்து நம்மளுடைய ஆசைக்காக எதுவுமே செயல்களை செய்யக்கூடாது. அதுதான் நிலைத்த மனதோட பலனில் பற்றில்லாமல் எனக்கு செய்யணும் செயல்களை அப்படிங்கிறாரு. ஏன்னா பலனை எதிர்பார்த்து நாம் செயல்களை செய்யும்போது நாம் இந்த பௌதீக பந்தத்தில் சிக்கிக்குவோம். ஆனால் பலனில் பற்றில்லாமல் நம்முடைய ஆசைக்காக எதுவும் செய்யாமல் பகவானை மையப்படுத்தி நாம் செயல்களை செய்யும்போது நமக்கு எந்த விதமான விளைவுகளும் வராது. மூணாவது, தானே உரிமையாளன் அப்படின்னு நினைக்கக்கூடாது. ஏன்னா படைக்கப்பட்டவை அனைத்தும் பகவானுடைய சொத்து. நாலாவது, எதுவுமே என்னுடையது அல்ல அப்படின்னு சோம்பேறியாகவும் இருக்கக்கூடாது. அதுதான் ஊக்கமின்மை. அதாவது அகங்காரம் அப்படிங்கிறது எல்லாம் என்னுடைய சொத்து, அதனால் எவ்வளோ சேர்க்க முடியுமோ என்னுடைய வாழ்நாளில் அவ்வளோ சொத்து சேர்க்கணும் அப்படின்னு என்னோடதுன்னு நினைக்கிறது தான் அகங்காரம். அதுதான் அந்த மாதிரி இருக்கக்கூடாது. நாம் உரிமையாளன் அப்படின்னு நினைக்கக்கூடாது. ஏன்னா படைக்கப்பட்டவை எல்லாம் பகவானுடைய சொத்துன்னு இருக்கணும். அதே மாதிரி நமக்கு எவ்வளோ விதிச்சிருக்குதோ அதோட திருப்தியோடு இருக்கணும். நாலாவது, ஊக்கமின்மை. அதாவது எதுவுமே என்னுடையது அல்ல அப்படின்னு சோம்பேறித்தனமாகவும் இருக்கக்கூடாது. அப்படிங்கிற 4 விஷயங்களை பகவான் இதில் சொல்கிறாரு. இந்த மாதிரியான கட்டளைகள் நமக்கு கேட்கும்போது ரொம்ப சிரமமாக இருக்கலாம். இருந்தாலும் பகவானை சரணடைந்து நாம் கடமைகளை செய்யணும். இதுதான் ஜீவாத்மாவான நம்மளுடைய நிரந்தரமான தர்மம். பகவானுடைய விருப்பத்துக்காக எல்லாவற்றையும் தியாகம் செய்யும் அதே நேரம் என்னுடையது அப்படிங்கிற உரிமை உணர்வு பாராட்டாமல் எல்லா கடமைகளையும் நாம் செய்யணும்னு பகவான் சொல்கிறாரு. ஹரி போல்.